புரட்சி தமிழ நேயர்களுக்கு வணக்கம். மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதி. மதுரை மேலூர்னு சொன்னாலே அழகர் கோவில், பழமுதிர் சோலை, குடவர கோயில், மாணிக்க வாசகர் பிறந்த திருவாதூர்னு நிறைய நமக்கு ஞாபகம் வரும். ஆனா தமிழக அரசியல் வரலாற்றுல மேலூர்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது தியாகசீலர் கக்கன் தான். எளிமைனா கக்கன், கக்கன்னா எளிமை. அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில இதுவும் ஒண்ணு. அதிமுக எம்எல்ஏ சாமி இந்த தொகுதியில தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. எம்எல்ஏ சாமியோட மறைவுக்கு அப்புறமா அதிமுக எம்எல்ஏ பெரிய புலான் 83,334 வாக்குகள் பெற்று திரும்பவும் அதிமுகவோட கோட்டையாவே இந்த தொகுதியை மாத்தி தக்க வச்சிருக்காரு. மேலூர் தொகுதி மக்கள் தங்களோட மனக்குமுறலை சொல்லியிருக்காங்க. இந்த தொகுதி மக்கள் கிட்டையும் பல கோரிக்கைகள் இருக்கு. அது என்னன்னா, கிரானைட் தொழிலை வரைமுறைப்படுத்தி திரும்பவும் தொழில் செய்ய அனுமதிக்கணும். மதுரையிலிருந்து மேலூர் வழியா காரைக்குடி இல்லைன்னா மேலூர் வழியா திருச்சிக்கு ரயில் பாதை அமைச்சு தரணும்னு கேட்டிருக்காங்க. படிச்ச இளைஞர்கள் அதிகமாவே இருக்காங்க. நிரந்தர பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்றது அந்த மக்களோட கோரிக்கையா இருக்கு. இதே மாதிரி மூடப்பட்ட கூட்டுறவு நூற்பாலை கிரானைட் தொழிற்சாலையை திறக்கணும். கொட்டாம்பட்டி 80 கிராமங்களுக்கு முல்லை பெரியார் பாசன வசதி கேட்டு தொடர்ச்சியா போராடிட்டு வராங்க. இதுக்கும் தீர்வு வேணும்னு கேட்டிருக்காங்க. வல்லாலப்பட்டி பேரூராட்சி பகுதியில அடிப்படை வசதியான பொது கழிப்பறை கட்டித்தரணும். மயானத்துக்கு போதிய வசதிகள் வேணும். கழிவுநீர் சாக்கடைகள் சரி செய்யணும். குடிநீர் பற்றாக்குறை இதெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த தொகுதி மக்களோட கோரிக்கையாவே இருக்கு. இந்த மாதிரி தன்னோட தொகுதி மக்களோட பிரச்சனைய ஸ்டாலின் மாடல் அரசோட கவனத்துக்கு கொண்டு போனாலும் அதை அப்படியே கிடப்புல போட்டு மக்களை வஞ்சிச்சிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு. திமுக ஆட்சியில இருந்துகிட்டு என்னதான் சோதனைகளை கொடுத்தாலும் இந்த தொகுதியை திரும்பவும் அதிமுக தக்க வச்சு தன்னோட சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊர் மக்களே.